ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகிய ஹிந்தி படம். படத்தோட நேம் சித்தாரே ஜமீன் பர். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவி. இந்த படம் 2018ல ரிலீஸ் ஆன சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஸ்பானிஷ் படத்தோட அபிஷியல் ரீமேக். இந்த படத்தோட ஸ்டோரியில அமீர் கான் டெல்லி பாஸ்கெட் பால் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. அவரு முன்கோபம் இருக்கவரு, கூடவே ஈகோவும் அதிகமா இருக்கிறவரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவரோட உயரதிகாரிய அடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு போய் போலீஸ்காரங்க ஜீப்ல மோதிடுறாரு. இதனால அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்ல அவர் ஆஜர் பண்றாங்க. கோர்ட்ல ஜட்மெண்ட் என்ன வருதுன்னா, நீங்க 2 வருஷம் ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா இன்டெக்சுவல் டிசபிலிட்டிஸோட இருக்க பசங்களோட பாஸ்கெட் பால் டீமை நீங்க கோச் பண்ணும், அதுவும் 3 மாசத்துக்கு அப்படிங்கிற மாரி பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. வேற வழி இல்லாம அமீர் கான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பசங்களுக்கு போய் கோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அங்க நேஷனல் சாம்பியன்ஷிப் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல இந்த டீம் கலந்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சித்தாரே ஜமீன் பர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒருத்தவங்களும் அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தாங்க. இதனாலேயே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யம் போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு அமீர் கான் நடிப்புல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபீல் குட் டிராமாஸ் பிடிக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 Idiots, PK, தாரே ஜமீன் பர், இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உலக சினிமாக்கள்ல ரிலீஸ் ஆகிற ஃபீல் குட் டிராமாஸும் நீங்க விரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வயலன்ஸும் கிடையாது, செக்ஷுவல் கண்டனும் கிடையாது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க.